வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் பிரியாணி. குக்கர்லேயே ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுரேகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக குக்கர்லேயே சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனோன்னு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னு 2 துண்டு பட்டை, லவங்கம், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பெரிய வெங்காயம் நீட்டாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினோன்னு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்து ஒரு கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டோன்னே 3 தக்காளி நீட்டாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோன்னு 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு நான் 1/2 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது கடையில் வாங்குகிற பிரியாணியில் இருக்க சிக்கன் கலர்லேயே சிக்கன் இருக்கும். நம்ம வதக்கும் போது ஆட் பண்ணோன்னா சிக்கனோட கலரும் கொஞ்சம் ரெட்டாக மாறிடும். ஃபைனலாக பிரியாணிக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. பிரியாணி கிரேவி நல்லா கொதிச்சோன்னு நம்ம 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்ச 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு வெறும் அரிசியை ஆட் பண்ணிக்கணும். பிரியாணி நல்லா கொதிக்கும் போது 1/2 எலுமிச்சம்பழ சாறை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரை மூடிட்டு
விசிலை போட்டுருங்க. ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த சிம்லேயே வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கர்லேருந்து ப்ரெஷர் போனோன்னு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நண்பர்களே, பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. குக்கர்லேயும் ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கனை பாருங்கள், கடையில் வாங்குகிற பிரியாணியில் இருக்க சிக்கன் கலர் மாதிரியே இருக்குது. சூப்பராக வெந்திருக்கு. அரிசியை பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரேகா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.